முதியோர் நல மருத்துவரை கேளுங்கள் நிகழ்ச்சியில் மறுபடியும் பங்குறுவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வழக்கமான கொஷின்ஸ் நிறையா வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு மெயின் கொஷின்ஸ் என்ன அப்படின்னா, ஆர் குமார், வயது 53, திருவண்ணாமலையிலிருந்து எழுதுகிறாரு. ஐயா வணக்கம், என் பெயர் ஆர் குமார், எனக்கு வயது 53, எனக்கு மூட்டு சதை தேய்மானம் உள்ளது. இன்று 1 மாதத்திற்கு மேல் மாத்திரை எடுத்துக்கொண்டேன். தற்பொழுது பரவாயில்லை. தற்போது ரத்தத்தில் யூரிக் ஆசிட் 8% உள்ளது. இதனால் என்னால் வேகமாக நடக்க முடியவில்லை. தங்கள் ஆலோசனை தேவைப்படுகிறார். ஸோ 53 இயர்ஸ் யூரிக் ஆசிட் ரைஸ் ஆயிருக்கு. இது நாங்கள் கவுட்டுன்னு சொல்லுவோம். இந்த கவுட்டுங்கிற இடத்துல ஆண்களுக்கு உண்டான நோய்னு சொல்லுவோம். ஏன்னா பெண்களை கம்பேர் பண்ணும்போது ஆண்களுக்கு இந்த நோய் 8 மடங்கு அதிகமாக இருக்கும். இது எப்படின்னா, ஒரு யூரிக் ஆசிட்னு ஒரு அமிலம் பிளட்ல இருக்குது. அது போய் ஒரு போனில் டெபாசிட் ஆகும்போது அந்த பெயின் வரும். யூஸ்வலாக ஒபீஸ் பர்சன்ஸுக்கு நிறைய மது அருந்தவர்களும் இப்போ சில நைட்டில் போய் சாப்பிட்டு ஹெவியாக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருவாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் கட்டவரில் சிவியர் பெயின் வந்துடும். இது பேர் கட்டவரல் கவுட்னு சொல்லுவாங்க. இது சாதாரண எல்லாத்துக்கும் வரதில்லை. யாருக்கு வருதுன்னா, இந்த ஆர்கன் மீட்ஸ், குடல் கறி, மூளை, கல்லீரல், லிவர், கிட்னி, இந்த மாதிரி ஆர்கன் மீட்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு இந்த வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு சுகர் அதிகமானவங்களும் இந்த வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு ஒபிசிட்டி உள்ளவங்களுக்கு இந்த வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு கிட்னி ஃபெயிலியர் போது யூரிக் ஆசிட் ரைஸ் ஆயிரும். அப்போது இந்த கவுட்டுங்கிற நோய் வரும். சில மாத்திரைகள் வரும். இந்த ஆஸ்பிரின் மாத்திரை, இந்த நீர் மாத்திரை கொடுக்கும்போது கூட இந்த கவுட் வரும். ரேராக ஜெனட்டிக்காக பரம்பரையாக வரலாம். ஸோ கவுட் என்பது யூரிக் ஆசிட் ரைஸ் ஆகி அங்கே போர்டு டெபாசிட் ஆகும். பட் உங்களுக்கு 8-7% நாட் வெரி ஹை. பட் இருந்தாலும் இதனால உங்களுக்கு முட்டு வலி வரலாம். ஸோ நீங்கள் ஃபேமிலி டாக்டர் கன்சல்ட் பண்ணி இதுக்கு ஒரு மருந்து எடுத்து ரெகுலராக சாப்பிட்டுவாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் உடற்பருமனாக இருந்தால் நீங்கள் வெயிட் குறைக்கணும், சுகர் கண்ட்ரோலாக இருக்கணும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சில ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். என்ன சொல்கிறேன் அதை நீங்கள் நோட் பண்ணிங்க. ஆர்கன் மீட்ஸ் லைக் மூளை, ஈரல், கிட்னி, மீன், காளான், காலிஃப்ளவர் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். இது இல்லாமல் தேங்காய் ரொம்ப அவாய்ட் பண்ணணும். முந்திரி, வேர்க்கடலை போன்ற கொட்டை வகைகளையும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். எண்ணெயில் பொரித்த உணவுகள், சமோசா, வடை, பூரி, பஜ்ஜி, பப்ஸ் மற்றும் ஐஸ்கிரீம், கேக், பீன்ஸ், பட்டாணி போன்ற தவிர்க்க வேண்டும். டயட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாருங்கள். அந்த இடத்துல டேமேஜாக இருந்தால் அதை பார்த்துட்டு ஒரு யூரிக் ஆசிட் குறைக்கிறது மாத்திரையும் வலி நிவாரிக்கு கொடுப்பாங்க. சப்போஸ் நிறைய ஜாயின்ஸில் பெயின் இருந்தால் நீங்கள் ஃபிசியோதெரப்பி மாதிரி சிகிச்சை வைத்தியம் பண்ணி இந்த பெயின் குறைஞ்சிடும். ஸோ டயட் ரெஸ்ட்ரிக்ஷன், வெயிட் ரிடக்ஷன், யூரிக் ஆசிட் குறைக்காத மாத்திரை ப்ளஸ் ஃபிசியோதெரப்பி பண்ணிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வலி குறைஞ்சிடும். பயப்பட வேண்டாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன். இது பூங்காற்று, நாளை நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.